ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் லவ்வோட ஜானர் மாறிடுச்சு. இந்த படம் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த லவ் ட்ரீட்மெண்ட் வில் பி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. இதில் வந்து லவ்வர்ஸ் வந்து ஃபோனில் பேசிக்க மாட்டாங்க. ஒரு டேட்டிங் பீச்சு, ஒரு வாட்ஸ்அப் கால், வீடியோ கால் எதுவுமே இருக்காது. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ லவ்வில் வந்து நிறைய விஷயம் இருக்குங்க. ஒருத்தனை பார்த்தோன்னே பிடிச்சிடும், ஆனால் அவங்க கூட பழகினா பிடிக்காது. சில ப்ரொடியூஸ் சொன்னேன், பட் அவங்களுக்கு லவ் ஸ்டோரி பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் வேறு ஒரு ஜானரில் கேட்குறேன்ட்டு அப்போ இமீடியட்டாக இல்லை. லவ் ஸ்டோரினா வேறு ஏதோ ஒரு இன்டிமேட் சீன்ஸ் அதெல்லாம் இதில் எதுவுமே இருக்காது. இந்த கதை வந்து நல்லா இருக்குது. வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வீவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழையில் நினைகிறேன் படத்தோட டைரக்டர் சுரேஷ்குமார் சார் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சொல்லிமா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டுருக்கு அந்த ஜேர்னி எல்லாம்? நல்லபடியாக இருக்குது. டீம் இஸ் வெரி ஹாப்பி. ஓகே. அண்ட் மழையில் நினைகிறேன் படம் வந்து 2 காதலர்கள் பற்றிய படமா இல்லை காதலை பற்றிய படமா சார்? இல்லை, காதல்னாலே 2 பேர் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பா இருந்தால் தான் லவ் ஸ்டோரி ஆக்சுவலாக. இது வந்து 2 லவ்வர்ஸ் பற்றின படம் தான். பட் என்னன்னா, இந்த படத்தை வந்து என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல இருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி ஹேண்டில் பண்ண முடியும். அந்த லவ்வை வந்து ஓகே ஒரு வேற புது விதமான ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த லவ்வோட ட்ரீட்மெண்ட் வில் பி டிஃப்ரெண்ட். பட் அகெயின் இது வந்து ஒரு பையன் பொண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். ஓகே. இப்போ வந்து லவ் அப்படின்னாலே வந்து ஆண் பெண் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஸோ காதலில் வந்து ஆண்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்களா அதிகமாக, இல்லை பெண்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது ரொம்ப ஏமாற்றணும் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா, பையன் நினச்சா பொண்ணை ஏமாத்துறான், ஸோ பொண்ணை நினச்சா ஒரு பையனை ஏமாத்துறான். ஸோ இதில் ஈக்குவல் தான் ஆக்சுவலாக. ஒன்றும் பெரிய இது ட்ரஸ்ட் இல்லைன்னா அது வந்து ஏமாற்றம் தானே. ஓகே. ஒருத்தவங்க வந்து லவ்வில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அது யார் ப்ரீச் பண்ணுறாங்களோ அவங்க இன்னொருத்தவங்க ஏமாத்துறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் ரெண்டுமே வந்து இருக்குது ஆக்சுவலாக. பையன் வந்து பொண்ணை ஏமாத்துறதா இருக்குது, ஒரு கேர்ள் வந்து ஒரு பையனை ஏமாத்துறதும் நம்ம பார்க்கலாம். ஓகே. லவ் அப்படின்னாலே இந்த வேர்ல்டு நம்ம அம்மா அப்பா கிட்டேயும் இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம காதல் வந்து பகிரப்படுறோம். ஸோ காதல் வந்து ஒரு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் சார்? லவ் அப்படின்றது ஒன்றும் இல்லை மேடம். என்னை பொறுத்தவரைக்கும் லவ்ன்றது கேர் தான். ஓகே. நீங்கள் வந்து அந்த ஒருத்தங்க மேலே ஒரு எடுத்துக்கிற கேர் பேர் தான் வந்து ஒரு லவ் அப்படின்றது. நம்ம வந்து சினிமாவில் வேணால் வந்து லவ் ஸ்டோரின்ற பேரில் பையன் பொண்ணு லவ் அப்படின்னு காட்டுறோம். பட் என்னன்னா, இது எல்லாருமே வந்து ஒரு சின்ன கேர் தான் எங்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து ஒருத்தர் மேலே எடுத்துக்கிற கேர் தான் வந்து லவ் ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயத்துக்கு தான் வந்து நிறைய பேர் இயங்குறாங்க. பட் சில பேர் அதை கேட்க மறந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்க அந்த மெட்டீரியல்ஸுக்கு வேர்ல்டில் வந்து அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க தவிர இன்னொருத்தவங்களை பற்றி கேட்கறதுக்கோ, ஒரு அண்ணன் தம்பியை கேட்கறதுக்கும் எனக்கு ரொம்ப ரேர் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே. ஃபேமிலிக்குள்ளேயும் சில விஷயங்கள் இருக்குது. ஆமாம், ஒரே ஊரில் இருப்பாங்க, பட் பேசிக்க மாட்டாங்க. இவர் எங்கேயோ இருப்பார், அங்கேயோ இருப்பார் ஆக்சுவலாக. அது மாதிரி வந்து ஒருத்தங்களை பற்றி விசாரிக்கிறோம் இல்லையா, அந்த 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 கேர் பேர் தான் லவ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் லவ் வேறு மாதிரி இருக்கும், 80ஸோட லவ் வேறு மாதிரி இருக்கும், இப்போ 2K கிட்ஸோட லவ். ஸோ டோட்டலி அப்படியே சேஞ்ச். அப்போ இருக்க காதலுக்கும் இப்போ இருக்க காதலுக்கும் என்ன வித்தியாசம், எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது லவ் வாஸ் வெரி பியூர் இன் 90s and 2000. ஓகே. ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் லவ்வோட ஜானர் மாறிடுச்சு. என்னென்னா, ஃபோன்லேயே பேசிக்கிறாங்க, ஃபோன்லேயே சண்டை போடுறாங்க, ஃபோன்லேயே பிரிஞ்சுட்றாங்க. அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா, ஒரு பொண்ணை வந்து இங்கே போய் ஒருத்தன் பார்க்கணுன்னா அந்த பொண்ணு வந்தாலா இல்லை போயிட்டாலும் தெரியாது, ஆனால் வெயிட் பண்ணிருப்பான். ஏன்னா தெர் இஸ் நோ மொபைல், எந்த ஆக்சஸுமே கிடையாது. அந்த ஒரு 5 minutes லேட்டாக போயிட்டு அந்த பொண்ணு போயிட்டு இருப்பான், ஆனால் அவன் வந்து ஒருவனை வெயிட் பண்ணிருப்பான். கரெக்ட். ஸோ அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு தருணம் வந்து இப்போ இல்லை. இப்போ இல்லைன்னா எல்லாமே வந்து ஃபோன் வந்து ஈஸியாச்சு, ஈஸியாக வந்து பேசலாம். நிறைய உங்களை என்னென்ன பேசணுமோ எல்லாம் ஃபோன்லேயே போய் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து அப்போ இருந்த லவ் தான் என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் வெரி பியூர். ஓகே. அது எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் எல்லாம் மாறிடுச்சு இல்லையா, எல்லாமே லவ் மட்டும் அப்படியே இருக்கு, பட் லவ்வோட ட்ரீட்மெண்ட் வந்து மாறிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ அந்த காலத்தில் ஒரு லவ்னா அவங்களுக்காக போய் அந்த இடத்துல வெயிட் பண்ணுறதோ, ஸோ அவங்க எப்போ வருவாங்கன்னு காத்திருக்கிறதுலாம் ரொம்ப இது. ஸோ அதுவே வந்து ஒரு லவ் இருக்கும் போதும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் சில சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு டைம் வரைக்கும் தான் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் கிவனில். ஸோ அதுக்கப்புறம் அதுவே சேஞ்சஸ் ஆகும். ஸோ அது காதலில் எதனால் வந்து மாறுது? ஸோ எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கும்போது சடனாக அது கொஞ்ச நாளில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து முன்ன மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதனால் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்குறது வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் கேட்குறீங்க. எஸ். சில பேர் வந்து தன்னோட ஒரு ஒரிஜினல் மாஸ்க் காட்ட மாட்டாங்க. அவங்களோட பாசிட்டிவான சைடை காமிச்சு அந்த லவ் பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் சில விஷயங்கள் இருக்கும். போஸ்ட் மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான கலர் வந்து ரிவீல் ஆகும்போது, ஐயோ இப்படி எதிர்பார்த்தோமே,
நீ தப்பாக இருக்கணே அப்படின்ற ஒரு ஒரு ஓகே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து அக்ரேவேட் ஆகும். ஸோ தட் வில் லீட் டு நெக்ஸ்ட் லெவல் ஆக்சுவலி. இதுதான் பிரேக்கப் வந்து முக்கியமான காரணமாக இருக்கும். யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே மேபி இந்த பையனை பற்றி அந்த பொண்ணுக்கு தெரியாதோ, இல்லை இந்த பொண்ணை பற்றி பையன் தெரியாது மேரேஜ் பண்ணிப்பாங்க. பட் போஸ்ட் மேரேஜுக்கு அப்புறம் when they come to know the fact ஆக்சுவலாக தே கம்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே ஸோ இதனால தான் ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உண்மையாக இருங்க அவ்வளோதான். நான் இப்படி தான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து அது வேறு மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணிங்கன்னா அது எங்கேயா போய் வந்து பிரச்சனை தான் முடியும். ஓகே ஓகே லைக் இப்போ இந்த படத்துல வந்து மழை நினைக்கிறேன் படத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து லவ் வந்து இப்போ இருக்க லவ்வர்ஸ்க்கும் சரி லைக் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களும் அண்ட் வந்து லவ் பண்ண போறவங்களுக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகும் லைக் எப்படி போய் சேரும் சார்? இல்லை இந்த படம் பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த லவ் ட்ரீட்மெண்ட் வில் பி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஓகே இதில் வந்து லவ்வர்ஸ் வந்து ஃபோனில் பேசிக்க மாட்டாங்க. ஒரு டேட்டிங் பீச்சு, ஒரு வாட்ஸ்அப் கால், வீடியோ கால் எதுவுமே இருக்காது. ஓகே ஆனால் பட் ஸ்டில் தேர் இஸ் லவ். ஓகே ஸோ அந்த லவ் என்ன எங்கே போய் முடியறது அப்படின்றது படம் முழுக்க பார்த்தா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட். ஓகே எனக்கு ஒரு கேள்வி தான். ஸோ இது ஒரு லவ் மூவி இல்லையா? மழையில் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஏன் இதுக்கு வந்து நீங்கள் டைட்டில் வச்சுருக்கீங்க? இல்லை, இந்த கதை எழுதி முடிச்சதுக்கு டைட்டில் இல்லை. என்னன்னா, ஸோ கதை எழுதி முடிச்சது ரொம்ப ஒரு போயிட்டக்கான டைட்டில் வேணும் அப்படின்றத ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் டைட்டில் சொன்னாங்க. இப்போ என் கூட ஒரு ஒர்க் பண்ண ஒரு ஐடி ஆக்சுவலாக ஃப்ரெண்டு அவர் டைட்டில் சொன்னார் ஆக்சுவலாக மழையில் நினைக்கிறேன். ஸோ பார்த்த பிறகு ரொம்ப பொய்ட்டிக்காக இருக்குது. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு தமிழ் டைட்டில். அண்ட் வாட் ஹேப்பன், இந்த படத்தில் வந்து மழைக்கும் இந்த டைட்டிலுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஓப்பனிங்கும் வந்து ஒரு ரெயினில் தான் ஆரம்பிக்கும். டுவர்ட்ஸ் இந்த எண்ட் வந்து ரெயினில் தான் முடியும். ஸோ அந்த படம் பார்த்து முடியும் போது இந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால தென் ஐ ஃபெல்ட் லைக் இந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம். ஓகே சூப்பர். அண்ட் இப்போ வந்து மூவிஸ் அப்படின்னா வந்து நிறைய ஜானர் இருக்கு. லைக் கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் லவ், ஸோ ட்ராமா, இந்த மாதிரி ஹாரர் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மூவி இது. ஸோ லவ் மூவி எடுக்க ரீசன் என்ன? ரீசன்ஸ் இல்லை மேடம். ஆக்சுவலாக நான் ஒரு இந்த கதை எழுதிட்டேன். இந்த கதை எழுதுனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஐ ஸ்டார்ட் அப்ரோச்சிங் ப்ரொடியூசர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே பட் லவ் ஸ்டோரின்றது ரொம்ப ரேர் தமிழ் சினிமாவில் ஆயிடுச்சுன்னு தெரியும். எஸ் சில பேர் வந்து லவ் வேண்டாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ என்ன ஆச்சு, தென் ஐ காட் சரி இன்னொரு கதை ரெடி பண்ணி சொல்லிட்டு இன்னொரு கதையும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த படம் பண்ணேன் இல்லையா, ராஜ் வெஞ்சர்ஸ், இப்போ ராஜேஷ்குமார் சார், அவர்கிட்ட இந்த கதை சொன்னேன். அவர்கிட்ட கதை சொல்லி என் கதை நல்லா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னாரு. சரி அவர் கொஞ்சம் வெயிட்ன்றது கொஞ்சம் டைம் ஆச்சுனால ஐ ஸ்டார்ட் அப்ரோச்சிங் அதர் ப்ரொடியூசர்ஸ் ஆக்சுவலாக. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சரி இன்னொரு கதை ரெடி பண்ணிட்டு அதை வச்சு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஆக்சுவலாக. அப்போ அகைன் ஷி கால் மீ. சார் கூப்பிட்டு பேசினார், அது மாதிரி இந்த கதை என்கிட்ட சொன்னீங்களே அது இருக்கா, இல்லை டேரெக்டாக சொல்லி இது பண்ணீங்களா சார்? ஒன்றுமே அப்படியே இருக்கா சார்? சரி ஓகே வில் ஸ்டார்ட் அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னேன் அவர்கிட்ட, சார் என்கிட்ட இன்னொரு கதையும் இருக்குது, நான் அதையும் சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. மேபி நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கதை சொன்னேன், அதுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்குது சார். இப்போ புதுசாக இன்னொரு கதை பண்ணியிருக்கேன், அதை கேளுங்க. இதை கேட்டுட்டு ஓகே நம்ம எது பண்ணால் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு அவர் அந்த கதையும் கேட்டார். கேட்டுட்டு தென் ஹீ இஸ் மோர் கீன், இல்லை நம்ம இதுவே போகணும், ஓகே இந்த ஒரு லவ் வந்து முன்னாடி பண்ணி வச்சுல, ஸோ வில் கோ திஸ் லவ் ஸ்டோரினாரு. அதுக்கப்புறம் தான் மழை நடிகை ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே இப்போ நம்ம தமிழ் சினிமாலே பார்த்தீங்கன்னா நிறைய லவ் ஸ்டோரி இருக்குது. ஸோ 96 நிறைய ரீசெண்டாக வந்து லவ் ஸ்டோரிஸே நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து இந்த லவ் ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும், லைக் வந்து எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் லவ்வில் இருக்கும் இல்லையா? இது எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும் தமிழ் சினிமாவில்? நான் தான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை, நான் வந்து நானே நிறைய விஷயம் சொல்லக்கூடாது. ஓகே படம் பார்த்தீங்கன்னா ஆமாம் தெரியும், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். நீங்கள் சொன்னீங்க இல்லையா இவ்வளோ படங்கள் கம்பேர் பண்ணுங்க, அந்த படத்தோட இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 100% இட் வில் பி ஆன் ஸ்க்ரீன். ஒரு ட்ரை ஹானஸ்டட் பண்ணியிருக்கோம். ஸோ கெட்டிங் ரிலீஸ் ஆன் 27. ஓகே ஓகே. அண்ட் இது காதல் ரிலேட்டடான மூவி அப்படின்றதால காதலை பற்றி தான் எங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காதலிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சில விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், லைக் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். சில விஷயங்கள் வந்து யோசிச்சு பண்ணுவாங்க, சில விஷயத்த வந்து அவங்களா பண்ணுவாங்க, பட் அது கரெக்டாகவும் முடியும், சம்டைம்ஸ் வந்து அது ராங்காக முடியும். இந்த குவாலிட்டிஸ்லாம் வந்து ஒரு லவ்வர்ஸ்குள்ளே ஃபாலோ பண்ணால் எந்த ஒரு பிரிவும் இருக்காது அப்படின்னா என்ன சொல்வீங்க? அது வந்து நம்ம புரிஞ்சு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ லவ்வில் வந்து நிறைய விஷயம் இருக்குங்க. ஒருத்தனை பார்த்தோன்னே பிடிச்சிடும், ஆனால் அவங்க கூட பழகினா பிடிக்காது. ஒருத்தனை வந்து பார்த்தா உங்களுக்கு பெருசாக பிடிக்காது, பட் ஏதோ ஒரு வகையில் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சு தென் அங்கே ஒரு சின்ன ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். அதுதான் வந்து லவ் ஆக்சுவலாக. ஓகே இட்ஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட் இருந்தாலே வந்து அது இருந்தால் லவ் கரெக்டாக இருக்கும். இல்லை எதோ ஒன்று இல்லைன்னா தென் ஓகே ஓகே சூப்பர் சார். அண்ட் இது உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி? இது என்னோட முதல் படம். ஓகே லைக் நீங்கள் வந்து எப்படி வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தோட எப்படி? ஸ்கூல் டேஸ்லேருந்து ஸ்டார்டிங் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு சினிமா மேலே. அப்போ சினிமா நான் சின்ன வயசு படமே பார்க்க மாட்டேன், தியேட்டருக்கு பக்கம் போனது ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. ஓகே தென் ஒரு
ஒரு படம் டிவியில் வந்து அப்போ வந்து எஸ்சிவி வந்து சன் மூவிஸ்னு சேனல்ஸ் இருக்கும். அது ரிப்பீட்டாக ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன எனக்கு தெரியாமல் அது மேலே ஒரு லவ் ஓகே டுவர்ட்ஸ் சினிமா. ஓகே டில் 10th ஸ்டாண்டர்ட் நான் அவ்வளோ படத்தில் பார்க்குற பழக்கம் இல்லை. ஓகே சரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த சரி நம்ம ஏன் ஒய்நாட் வந்து ஒரு டைரக்டர் ஆகக்கூடாது. எனக்கு இப்போ ஒன்றுமே தெரியாது, சினிமா பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் ஃபேமிலியிலும் யாருமே சினிமாவில் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே ஸோ நான் வந்து சென்னையில் வந்து தான் பிறந்து படித்தது எல்லாமே. நான் ஜெயின் காலேஜில் ஏபி ஜெயின் காலேஜில் படிச்சிருந்தேன், பிகாம் படித்தேன். ஓகே தென் ஐ ஸ்டார்டட் அதுக்கப்புறம் தான் ஒரு சினிமாவில் டைரக்ட் ஆகணும். பட் அது டைரக்டருக்கு உண்டான எந்த குவாலிட்டிஸ் தெரியாது. தெரியாது. ஃபில்ம் மேக்கிங்னா என்ன அப்படின்னு தெரியாது. ஸோ டிகிரி படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் இன்ஸ்டியூட் ட்ரை பண்ணப்போ அது கிடைக்கல சில விஷயங்கள்ல. தென் ஐ ஸ்டார்டட் அப்ரோச்சிங். புதுசாக போய் வந்து ஒருத்தர் அசிஸ்டண்டாக சேர்றதே அப்போ ரொம்ப டஃப் ஆக்சுவலாக. ஆமா ஏன்னா இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ வந்து யார்கிட்ட போய் ஒர்க் பண்ணணும், ப்ராப்பராக ஒர்க் பண்ணி தென் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக்சுவலாக. ஓகே ஓகே ஸோ அப்படி தான் நானே தேர்ந்தெடுத்த ஃபீல்ட் தான் சினிமா. மற்றபடி நோபடி இன்ஃப்ளூயன்ஸ் மீ டு ஃபிலிம்ஸ். ஓகே இப்போ ஆஸ் அ டைரக்டராக நம்ம வந்து மூவி எடுக்க போகிறோம், நம்ம ஒரு கதையை ரெடி பண்ணி லைக் ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருந்திருக்கும். ஸோ நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது சில பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க நம்ம கதையை. ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு பிளேஸ்க்கு அச்சீவ் பண்ண போகிறனாலே கண்டிப்பாக ஏதாவது தோல்வி கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கு? நிறைய இருந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கதை வந்து நான் சில ப்ரொடியூஸ் சொன்னேன். பட் அவங்களுக்கு லவ் ஸ்டோரி பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் வேற ஒரு ஜானரில் கேட்குறேன். அப்போ இமீடியட்டாக இல்லை. தென் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டைம் எடுத்தால் அடுத்த கதை பண்ண முடியும். இன்ஸ்டண்ட்டாக வந்து கதை பண்ணுறது அப்படின்றது என்னால் முடியலை. ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு படம் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் இன்ஃபேக்ட் மழையில் நினைக்கிறேன்னு வந்து ஆரம்பித்து படம் முடித்தோம். முடிச்சதுக்கப்புறம் தேர் வாஸ் அ கோவிட் ஆக்சுவலாக. ஸோ அந்த ரிலீஸ் டைம் இருக்குது பார்த்தீங்களா, படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக. இப்போடா அதாவது படம் வந்து தியேட்டருக்கு வந்து அதை மக்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்க அனைத்து பேருக்குமே ஒரு கிரெடிட் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஆமாம், அது வரல அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. கரெக்ட். ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரகிள் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் இருக்குது. பட் நவ் எவ்ரிபடி இஸ் ஃபீலிங் ஹாப்பி பிகாஸ் த மூவி இஸ் கெட்டிங் ரிலீஸ் ஆன் 27. ஓகே சூப்பர். அண்ட் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் ஆகிருப்போம். இது வேற லவ் மூவி ஆப்வியஸ்லி சொல்லவே வேண்டாம். ஆஸ் அ டைரக்டராக நீங்கள் சில டைரக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம லவ் மூவினாலே மணிரத்னம் சார், ஜிவிஎம் சார் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாரோட படத்தை பார்த்து நீங்கள் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி ஒரு லவ் மூவி எடுக்கணும் நம்ம தமிழ் சினிமாக்கு அப்படின்னு தோணுச்சு? அலைப்பாயுதே. அலைப்பாயுதே ஆப்வியஸ்லி ஜிவிஎம் சார். இல்லை மணிரத்னம் சார், சாரி. ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இப்போ இருக்கும். மூவிஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆக்சுவலாக. நான் நிறைய பார்ப்பேன் இப்போல்லாம். ஓகே. ஆக்சுவலாக ஸோ அதுலேருந்து லவ் மூவி தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சினிமாவுக்கு வரலங்க. திரும்ப நான் சொல்கிறேன். ஓகே. நான் எழுதும் போது எனக்கு லவ் ஈஸியாக வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஈஸியாக இருக்கும் அப்ரோச் பண்ணுறது. பிகாஸ் ஆனால் ஒரு வால்யூம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் கதை போனால் பட்ஜெட் நிறையா இருக்கும். ஸோ லவ் ஸ்டோரி வந்து ஒரு காம்பாக்டாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டில் தான் வந்து லவ் ஸ்டோரி நான் பண்ணேன். ஸோ அதனால் ஆஸ் அ டைரக்டராக நீங்கள் இந்த படம் எடுக்கும்போது நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும். பர்டிகுலராக ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ லவ் அப்படின்னாலே நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ரொம்பவே ரசிப்போம் இல்லையா? உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன் எதாவது இருக்கா? கேட்கக்கூடாத கேள்வி என்னன்னா, நான் வந்து என்ன சீன் நல்லா இருக்கும் அது மட்டும் தான் வச்சிருக்கேன். எனக்கு இந்த சீன் பிடிக்கல அப்படின்னா தூக்கிட்டேன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ நீங்கள் படத்தில் பார்க்குற அனைத்து சீனுமே எனக்கு பிடிச்ச சீன் தான். ஓகே. ஆனால் அது என்ன சீன் சொல்ல மாட்டீங்க? இல்லை சொல்ல மாட்டேன்னு இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஓகே ஓகே சார். இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு லவ் ஃபிலிம் எடுத்திருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம லெஜெண்டரி மணிரத்னம் சார் அண்ட் ஜிவிஎம் சார்லாம் இருக்கார், அவங்களோடதெல்லாம் லவ் மூவி தான். ஸோ யாரை பார்த்து நீங்கள் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி இப்படி ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க? அலைப்பாயுதே. அலைப்பாயுதே மூவிஸ் வெரி ஸ்பெஷல் ஆக்சுவலாக. ஓகே. நான் எப்படி பார்த்துருக்கேன், நல்ல ஒரு பிடிச்ச லவ் ஸ்டோரி. ஓகே. அண்ட் வந்து இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து லைக் ஒரு சைக்கோ த்ரில்லர் ஜானரில் தான் மூவி நிறைய வருது. ஹாரர், சைக்கோ த்ரில்லர் இந்த மாதிரி தான் ஒரு கமர்ஷியலான ஒரு காமெடியான ஃபிலிம்ஸ் தான் நிறைய வந்துட்டுருக்கு. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு லவ் ஃபிலிம் கொடுக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு? இல்லை, எல்லாருமே என்ன கேட்குற கேள்வி இதுதான். அதாவது ஆஃப்டர் லாங் டைம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு லவ் ஸ்டோரி வருதுன்றது. இதான் நான் சொன்ன மாதிரி இந்த லவ் வந்து இது வரைக்கும் யாரும் காட்டல. ஓகே. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் தான், ஒரு ட்ரை ஹானஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டேன், எனக்கு லவ் ஸ்டோரினா எப்படி ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு. பார்க்கலாமே சார். ஓகே. லவ் ஸ்டோரினா வேறு ஏதோ ஒரு இன்டிமேட் சீன்ஸ் அதெல்லாம் இதில் எதுவுமே இருக்காது. ஓகே. நீங்கள் ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம், ஒரு யூ சர்டிஃபைட் மூவி ஆக்சுவலாக. ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து இட் வில் ஹேவ் ரீச் அப்படின்னு நான்
ஐ பிலீவ். எனக்கு என்ன கேள்வினா, லைக் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க ஃபோன்லாம் இல்லாமல் ஒரு லவ் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படம் வந்து 80s கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குமா இல்லை 90s சார்ந்த மாதிரி இருக்குமா? நான் சொன்னேனே, இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் முன்னாடி வரும்போது லவ் எப்படி இருந்துச்சோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க படத்தில். ஓகே. இன்னைக்கு நடக்கிற கதை தான், பட் ட்ரீட்மெண்ட் வில் பி லைக் தட் ஆக்சுவலாக. பிகாஸ் 2 பேரும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க, ஃபோன் நம்பரே இருக்காது, ஷேரே பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் தெர் இஸ் லவ் ஆக்சுவலாக. பையனோட நம்பர் பொண்ணுகிட்ட இருக்காது, பொண்ணோட நம்பர் பையன்கிட்ட இருக்காது. பையன்கிட்ட இருக்காது. ஆனால் 2 பேர்ட்ட மொபைல் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணி, ஏன்னா அந்த ஒரு மொபைல் தான் ஒரு ஈஸி கான்வர்சேஷன். ஒரு பிரச்சனைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்கிறது வந்து இந்த ஃபோன் தான். ஓகே. அது வேண்டாம், அது தூக்கிடுவோம், ஃபோன் இருக்கட்டும், பட் யாரும் ஃபோனில் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணி இந்த கதை எழுதணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுவோம், எப்படி ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் ஷேக் கூட நான் காட்டல எந்த இடத்துலையுமே. ஆனால் பட் ஸ்டில் தேர் இஸ் லவ். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இது டக்குன்னு வந்தது. முன்னெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாடு விட்டு நாடுலாம் வந்து கல்யாணம் நடக்குது, காதல் கல்யாணம், அதாவது கொரியாவிலேருந்து, அமெரிக்கன்லேருந்து, ஜெர்மன்லேருந்துலாம் நடக்குது. ஸோ அதுக்கு இப்போ வந்து ரீசெண்டாக அது வந்து ஃபோன் ஒரு ரீசன் தான். லைக் எங்கேயோ இருக்கவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது வந்து சோஷியல் மீடியா, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் வருது, நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, இங்கேருந்து அங்கே இருக்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒன்று முடியுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபோன்லாம் இல்லாமல் ஒரு லவ் அப்படின்னா லைக் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பட் இப்படியும் ஒரு லவ்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாதுங்க. ஓகே. நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸஸாக யூஸ் பண்ணும்போது தான் தேர் கம்ஸ் அ ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஓகே. அளவாக பேசினா அந்த பிரச்சனை வராது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. நான் வந்து எங்களுக்காக வந்து ஒரு சூப்பரான லவ் மூவி கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோம். அண்ட் சுரேஷ் அப்படின்னா இப்போ எங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிச்சு, பட் மக்களுக்கு யார் அப்படின்ட்டு உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட கெரியர், அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே சென்னை தான். ஓகே. நான் டிபிஜிஎன் காலேஜில் பிகாம் முடித்தேன். ம். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட் ட்ரை பண்ண ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆக்சுவலாக. பட் ஒரு சில காரணங்கள்லாம் இப்போ கிடைக்கல ஆக்சுவலாக. தென் அப்புறம் என்னாச்சுன்னா, சினிமாவில் போய் அசிஸ்டண்டாக சேர்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம். யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ண தெரியாது, நம்மளை ரெஃபர் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்டாக்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து 6 மாதம் பண்ணணும் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். அவர் மூலியமாக வேற ஒருத்தர் பார்ப்பேன். இதே மாதிரி வந்து சேர்ந்து அது ஸ்டார்டட் ஒர்க்கிங் அஸ் நான் ஏடி ஃபார் 2-3 ஃபிலிம்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. அதுக்கப்புறம் ஓகே இனிமேல் வேண்டாம், நம்ம வந்து தனியாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னும் போது கதை எழுதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கதை எடுத்து தென் டு ஃபைண்ட் அ ப்ரொடியூசர் அகைன் இட் டுக் சம் டைம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஜேர்னி வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் மூவ் ஆகும். ஓகே. ஓகே. நான் ஆல்ரெடி சடன் வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்காது. மேபி நாங்கள் எடுக்கிற படம் வந்து 2.5 மணி நேரம். பட் ஆனால் அந்த ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அது ஈஸி இல்லை. ஏன்னா பிகாஸ் ப்ரொடியூஸ் ஆஸ் ட்ரஸ்ட் இல்லையா. இந்த கதை வந்து நல்லா இருக்குது, இவன் பண்ணுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும் தான் ப்ரொடியூசர் நம்மளை வச்சு படம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டுன்றது எப்படி வந்துடும், ஜஸ்ட் லைக் தட் வந்து வராது ஆக்சுவலாக. ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து he has to feel அது ஏதோ ஒரு பாட்டம் ஆஃப் ஸ்டார்ட்டில் வந்து இந்த பையன் இந்த கதை நல்லா பண்ணுவோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு ஜேர்னி டேக் ஆஃப் ஆகும். ஸோ அப்படி ஒரு கிடைச்ச வாய்ப்பு தான் எனக்கு இந்த படம். ஸோ ப்ரொடியூசர் ஹேட் ட்ரஸ்ட் ஆன் மீ அண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. ஓகே இந்த லவ் ஸ்டோரி நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது இருக்கும் ஏற்கனவே ரிப்பீட் ஆன மாதிரி இல்லை, ஒரு ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால அவர் எம்எல்ஏ நம்பிக்கை வச்சு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் மழைன்னு நினைக்கிறேன். ஸோ படம் வந்துருச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த மாதம் 27 ரிலீஸ் ஆகும். ஓகே. அண்ட் இந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க கேஸ்டிங்? ஹீரோ வந்து ஆன்சன் பால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலையாள நடிப்பாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தமிழ்லையும் சில படங்கள் ரெமோலாம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஓகே. அண்ட் ஹீரோயின் வந்து ரெபா ஜான், நீங்கள் வந்து பிகில் பார்த்தீங்க, பிகில் அந்த அனிதா இருக்காங்கல்ல அவங்க தான். அது தவிர கிஷோர், மேத்யூ வர்கீஸ், அனுபமா குமார், சங்கர் குரு ராஜா, அப்புறம் வெற்றிவேல் ராஜா இருக்கார். தென் வந்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. கேமரா வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கல்யாண் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்து ஒரு நியூ கமர் விஷ்ணு பிரசாத், அந்த கேம் ஸ்கூல்லேருந்து படித்தவர் ஆக்சுவலாக. ஓகே. ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு நல்ல டன் அ வெரி குட் ஒர்க் ஆக்சுவலாக. என்னென்னா ஒரு புது பையன் இந்த இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கூல்லேருந்து எல்லாமே வந்து கிவன் இஸ் பெஸ்ட் ஆக்சுவலாக. அண்ட் எடிட்டிங் வந்து ஜிபி வெங்கடேஷ், அவர் என்னோட ரொம்ப நண்பர் ஆக்சுவலாக. ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. எங்களோட படம் வந்து வெற்றி பெற எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சந்தியா.